தேவன் கண்ணும் கருத்துமாக சவுலோடு இல்ல, தேவன் கண்ணும் கருத்துமாக தாவீதோடு இருந்தார். காரணத்தை நான் சொல்றேன் பாருங்க. 1 சாமுவேல் 24 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்ட நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. பாருங்க, இந்த தாவீதுடைய இருதயத்தை பாருங்க. உங்க இருதயம் தான் முக்கியம். என் கூட ஆண்டவர் இல்லை, எனக்கு கஷ்டம், எனக்கு நெருக்கம், தேவன் இருக்கிறாரான்னு கேட்குறீங்க இல்ல, முதல்ல நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியும். தாவீது ராஜாவுக்கு கையில தேவன் சவுலை ஒப்பு கொடுக்குறாரு, போய் கொல்லலாம். ஆனா கொல்லலை. என்ன பண்ணிட்டாரு, அந்த மனுஷனுடைய சால்வையில ஒரு தொங்கலை மட்டும்தான் மனுஷன் அறுத்துட்டு வந்துட்டார். அதுக்கே அந்த தாவீது ராஜாவுக்கு மனம் பொறுக்கலை. அதுக்கே அந்த தாவீது ராஜாவுடைய மனம் பொறுக்காம அவர் என்ன பண்றாரு பாருங்க, வேதனைப்படுறாரு. ஐயோ, நான் ஒரு ராஜாவினுடைய சால்வையில தொங்கலை எடுத்துட்டேன். அந்த இருதயத்தை பாருங்க, அதான் முக்கியம். இனி 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரமிட்டு முகம் குறிந்து வணங்கி. பாருங்க, முதல் காரியம் எடுத்தது நிமித்தம் வருத்தப்படும். 2வது, அந்த சவுல் துன்மார்க்கு, அவன் துஷ்டன், அவன் கொலைகாரன். இருந்தாலும் பாருங்க, அந்த சவுலை தாவீது ராஜா எப்படி தான் பார்க்குறாருன்னா, அந்த மனுஷனோட இருதயம் தான் எனக்கு நல்லா பிடிச்சி. எப்படி தான் பார்க்குறோம், விரோதியாக பார்க்கல, ராஜாவாகவே பார்க்குறாரு, மதிப்பு கொடுத்து பார்க்குறாரு. சொல்கிறார், என்ன ஆண்டவனே என்று கூப்பிடுறார், மதிப்பு கொடுக்குறாரு, என்ன ஆண்டவனே என்று கூப்பிடுறார். அடுத்தது நீங்கள் பாருங்கள், தரை மட்டும் முகம் குனிந்து வணங்குறார். யார? சவுல். சும்மா இல்லை, ஆண்டவர் ஒரு மனுஷனை பாதுகாக்கிற விதம். 10-11 வாசிங்க. இதோ கர்த்தர் என்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டது. தாவீது ராஜா சொல்றாரு, அதாவது என் கையில ராஜாவாகி உண்மை தேவன் ஒப்பு கொடுத்தார், நான் உங்களை கொல்லலன்னு அதான் சொல்றேன். உம்மை கொண்டு போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். பாருங்க, கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, ஏன் தெரியுமா, இப்படியெல்லாம் இவன் பின்தொடர்ந்து நம்மளை கொல்ல வாரானே, ஆண்டவர் உங்க கையில் அவரை ஒப்பு கொடுத்தார் சவுல் ராஜாவை, நீர் ஏன் கொல்லக்கூடாது, கொல்லுன்னு சொல்லி ஆலோசனை நிறைய பேர் கொடுத்தாங்க. ஆனாலும் தாவீது ராஜா கொல்லல். ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. பாருங்க, ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது, என் ஆண்டவன் மேல் என் கையை போடு. இன்னும் அவருக்கு மதிப்பு கொடுக்காரு, என் ராஜா மேல நான் கை போட மாட்டேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். பாருங்க, அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, அந்த மனுஷன் அந்த ஸ்தானத்துக்கு வந்தது தேவனால வந்தார். ஏன்னா அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தீர்க்கதரிசிகள் போய் இந்த கொம்புல தைலம் வச்சிருப்பாங்க, அதை ராஜாக்கள் மேலே ஊற்றுவாங்க. அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டது. நீ துஷ்டனா இருந்தாலும் துன்மார்க்கனா இருந்தாலும் நீ ஸ்தானத்துக்கு வந்ததுனால நான் உங்களை கொல்ல மாட்டேன். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொண்டு போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். பாருங்க, நீர் என்ன எப்பண்டா கொல்லலாம் நீ காத்துக்கிட்டே இருக்கிறீரு. ஆனா என் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்த பிறகு நான் கொல்லல, நான் பொல்லாப்பு பண்ண மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கம் கஷ்டம் வரும், தேவன் கூட இருப்பார். யாரு கூட இருப்பார்னா, உங்களுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். நீங்க யாருக்கும் எந்த கேடும் பண்ணக்கூடாது. நீங்க பொல்லாப்பும் துரோகமும் செய்யக்கூடியவங்களா இருப்பீர்களே, ஆனா உங்களுக்கு ஆண்டவர் தேவனா இருக்க மாட்டார்.